28வது வசனத்தை எல்லாரையும் எடுத்துக்கொள்வோம். அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்யறதுக்கு முன்னாடி நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யறதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட சிலதை எதிர்பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் சிலதை எதிர்பார்க்கிறார். அவர் எல்லாம் செய்ய வல்லவர், அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். ஆனால் அவர் செய்யறதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்கிறார். இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா? என்னால முடியும்னு நீ நம்புறீங்களா? இந்த வெள்ளிக்கிழமை ஜபத்துல ஆண்டவருக்கு நம்ம கிட்ட தான் கேட்கிறேன். நான் இதை உங்களுக்கு செய்வேன் நீ நம்புறீங்களா? நான் இதை உங்களுக்கு தருவேன்னு நீங்க நம்புறீங்களா? கர்த்தர் இதை எனக்கு செஞ்சு கொடுப்பாருன்னு நீங்க நம்புறீங்களா? கர்த்தர் இதை கொடுப்பாருன்னு நீங்க நிறைய நேரங்கள்ல கர்த்தர் செய்வார். எனக்கு ஒண்ணுமே அதை பத்தி தெரியல, அவர் இஷ்டம் தான் செய்தோம், என் வாழ்க்கையில நடக்குமான்னு தெரியல, இப்படி எல்லாம் நம்ம அவிசுவாசமா பேசுவோம். ஆனா அற்புதம் செய்ய ஆண்டவர் நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார்னா நம்முடைய வாய் பிரதி, நம்முடைய வார்த்தை, நம்முடைய இருதயத்துல என்ன வருது, நம்முடைய வாயிலிருந்து என்ன பேச போறோம், ஆண்டவர் அதை வச்சுதான் அற்புதம் செய்வார். இந்த குருடன் என்ன சொன்னானா, அதற்கு அவர்கள் விசுவாசிக்கிறோம். என்ன சொன்னாங்க? தெரியாது, எப்படி நடக்கும் தெரியாது, நாங்க குருடர்களா இருக்கிறோம், இதெல்லாம் ஒண்ணுமே சொல்லுது. அவங்க கிட்ட இருக்கிற விசுவாசத்தை வெளிப்படுத்துறாங்க. இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யணும்னா நம்ம விசுவாசத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம் என்பதை கர்த்தர் இன்னைக்கு எதிர்பார்க்கிறதா வார்த்தை சொல்லுது. அது 29ஆம் வசனம். அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு உங்கள் விசுவாசத்தின்படி, உங்கள் விசுவாசத்தின்படி, யாருடைய விசுவாசத்தின்படி? உங்கள் விசுவாசத்தின்படி, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுளே என்றார். உங்களுக்கு ஆக கடவுளே என்றார். நம்ம என்ன தெரியுமா சொல்றோம்? ஆண்டவரே உங்க சித்தத்தின்படி எனக்கு நடக்கணும். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உங்க விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுள். நமக்கு அற்புதம் நடக்கிறதும் அற்புதம் நடக்காமல் போறதும் ஆண்டவர் கிட்ட இல்ல, நம்ம கிட்ட இருக்கு. ஆமென். நல்லா புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் நினைச்சா நீங்க செய்வார், அது ஒரு பக்கம் சரியா இருந்தாலும் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செய்யறதுக்கு நீங்க ஆயத்தமா இருக்கணும். ஆமென். உங்க விசுவாசம் தான், உங்க நம்பிக்கை தான், நீங்க கர்த்தர் மேல வைத்திருக்கிற அளவில்லாத அந்த விசுவாசம் தான் உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்யும். ஆண்டவர் இந்த குருடனை பார்த்து சொன்னார், உங்க விசுவாசத்தின்படி. எதன்படி? உங்கள் விசுவாசத்தின்படி. நீங்க நினைச்சபடி உங்களுக்கு நடக்கும். உங்க விசுவாசத்தின்படியே உங்களுக்கு ஆக கடவுளே என்றார். உங்களுக்கு ஆக கடவுளே என்றார். எப்படி நடக்கணும்? உங்க விசுவாசம். நடக்காது நீங்க நினைச்சீங்கன்னா நடக்காது, முடியாது நினைச்சீங்கன்னா முடியாது, ஆகாது நினைச்சீங்கன்னா ஆகாது. இன்னைக்கு உங்க வாழ்க்கை இந்த வெள்ளிக்கிழமை எப்படி வந்திருக்கீங்க?
கர்த்தர் எனக்கு செய்வார்னு வந்திருந்தீங்கன்னா நிச்சயம் செய்வார். ஆமென். இதை நடத்துவார் நீங்க வந்திருந்தீங்கன்னா நிச்சயம் நடத்துவார். கர்த்தர் எனக்கு இதை கொடுப்பார்னு நீங்க நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு இந்த வெள்ளிக்கிழமை நீங்க வந்திருந்தீங்கன்னா நிச்சயம் கர்த்தர் கொடுப்பார். என் வாழ்க்கையில ஆண்டவர் செய்வார். அந்த நம்பிக்கை அந்த விசுவாசம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பா கண்டிப்பா கர்த்தர் உங்க விசுவாசத்தின்படியே உங்களுக்கு ஆக கடவது. அந்த 30 வசனம் சொல்லுது, உடனே அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. உடனே அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. என்னாச்சு? திறக்கப்பட்டது. உடனே அவர்களுடைய கண்கள் எல்லாம் திறக்கப்பட்டது. இன்னைக்கு கர்த்தர் நமக்கு ஒரு கேள்வி கேட்கிறார். நம்ம என்ன பதில் சொல்ல போறோம்? ஆண்டவரே, இன்னைக்கு ஆண்டவர் இன்னைக்கு நம்ம கிட்ட கேட்கிற ஒரு கேள்வி, இது செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறாயா? விசுவாசிக்கிறாயா? இதை செய்யறதுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க? இன்னைக்கு கர்த்தர் கிட்ட அதை கேட்கிறேன். இதை நான் உனக்கு தருவேன்னு விசுவாசிக்கிறேன். இதை உங்களுக்கு நான் முடிப்பேன், இந்த விஷயத்தை செஞ்சு முடிப்பேன் அப்படின்னு விசுவாசிக்கிறேன். இதை நான் உனக்கு கொடுப்பேன் அப்படின்னு விசுவாசிக்கிறியா? இன்னைக்கு நம்ம பதில் கர்த்தர் கேட்கிற கேள்விக்கு நம்முடைய பதில் என்ன? அந்த குருடர்களா இருந்தாலும் அவங்க சரியான பதில் சொன்னாங்க. அவங்க வாயிலிருந்து சரியான பதில் வந்து விசுவாசிக்க. நாங்க நம்புறோம் நீங்க செய்வீங்க நம்புறோம். இன்னைக்கு இந்த வெள்ளிக்கிழமை ஆண்டவர் தான் நம்ம கேட்கிறேன். இன்னைக்கு இந்த வெள்ளிக்கிழமை இதை நான் உனக்கு செய்வேன். நீ நம்புறீங்க. உன் விசுவாசம் இல்லை, ஆண்டவர் முடியாது, நடக்காது அப்படி நீ நினைச்சத கர்த்தர் அதான் செய்வேன். இல்லை ஆண்டவர், நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு ஒரு அற்புதத்தை நிச்சயமா நீங்க செய்வீங்க. என் ஜபத்துக்கு நீங்க